ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம தெனாவெட்டு அப்படிங்கிற நம்ம ஜீவாவோட ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படத்தை தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் கைலாசம் அப்படிங்கிற ஒரு பெரிய ரவுடி அவனோட மகனுக்கு தவசம் பண்ணிட்டு இருப்பான். அப்படி தவசம் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட மகனை கொண்ட நம்ம ஹீரோவை பற்றி அவன் ஆளுங்க கிட்ட அவன் எங்கே இருக்கான் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களாடான்னு கேட்கும்போது அவன் கூத்தாண்டவர் கோயிலில் இருக்கான்னு சொல்லி அவனை வெற்றி கால் போகும்போது நம்ம ஜீவா அங்கே இருக்கிற அவங்களெல்லாம் அடிச்சுட்டு திருப்பி பெரிய ரவுடிக்கே கால் பண்ணி உனக்கு தைரியம் தான் உன் மொத்த படைபலத்தை கூட்டி என்னை பார்க்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு இடத்துல அவனுக்காக காத்துட்டு இருக்காரு. இதோட தான் இந்த திரைப்படத்தோட டைட்டிலை போட்டு இந்த திரைப்படத்தோட கதைக்குள்ளே போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, என் மகன் பட்டணத்துக்கு வேலைக்கு போகிறான் அப்படின்னு சொல்லும்போது, உன்னால உன் மகனை விட்டு பிரிய முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, வேறு வழி இல்லை, இப்போ அவன் பட்டணத்துக்கு போனால் தான் அவன் சந்தோஷமாக வாழ முடியும், அவனும் கடைசி வரைக்கும் இந்த கிராமத்தில் இருந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே நம்ம கஞ்சா கருப்பு இருக்காரு நம்ம ஜீவாவோட ஃப்ரெண்டாக இருப்பார். இப்போ இவருக்கு புதுசாக கல்யாணம் ஆனதுனால இவர் என்ன சொல்லுவார்னா, அவரோட மனைவிட்ட பத்திரமா இரு, நான் பக்கத்தில் தான் வேலைக்கு போகிறேன், ஒரு ஆத்திரவசம்னா வந்துடுவேன், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட மனைவிக்கு இவர் ஆறுதல் சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட சேர்ந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்பார். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லலாம்னா, டிக்கெட்டை எங்கடா அப்படின்னா, டிக்கெட்டு தெரியாமல் ஆட்டோக்காரிட்ட குத்திட்டேன் அப்படின்னா இவன் போய் ஆடி மறுபடியும் ஆட்டோக்காரிட்ட இருந்து டிக்கெட்டை எடுத்து 2 பேரும் பஸ்ஸில் ஒன்றா ஏறி சென்னைக்கு வந்து கிளம்பி வருவாங்க. அப்படி சென்னைக்கு வந்த போது ஹீரோ வந்து அந்த அட்ரஸை கேட்டுட்டு பஸ் ஸ்டாண்டில் ஒவ்வொருத்தங்க கிட்டே போய், அண்ணா இந்த அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இங்கே இருக்கிற யாருக்கு அந்த அட்ரஸ் தெரியாது. அப்போ பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் வந்து காக்கா வலிப்புன்னு சொல்லி கீழே விழுந்து கிடக்கும்போது இவருக்கு அடிச்சு வச்சு ஒரு அருவாளை தூக்கிட்டு போய் அவன் கையில் கொடுத்து அவன் காக்கா வலிப்பை காப்பாற்றாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் அவன் அருவாளை பார்த்தோன்னா பயந்து அந்த இடத்துல வந்து ஓடிடுவான். இதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு இடத்துல ஒரு டீ கடையில் ஒரு போதைக்காரன் வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, போதை போட்டு கஞ்சா கருப்பிட்ட ஒம்பளுக்கும் போது நம்ம ஹீரோ உள்ளே போட்டு அவனை அடின்னு அடிச்சுட்டு அவங்ககிட்ட திருப்பி இந்த அட்ரஸை காட்டி, அட்ரஸ் தெரியுமா அப்படின்னா இவன் அட்ரஸை சொன்னதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுவான்னா, ஏற்கனவே கைலாசம் பெரிய ரவுடி இவனும் இருக்கு அங்கே போகிறானே, இன்னும் என்னென்ன பண்ண போகிறானோன்னு தெரியாமல் யோசிக்கும் போது திருப்பி நம்ம ஹீரோவும் கஞ்சா கருப்பும் அவரை பார்க்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு போகும்போது அவர் குடோனில் இருக்கார விஷயம் தெரிஞ்சு குடோனுக்கே நேரில் பார்க்க போனேன். அப்போ ஏற்கனவே நம்ம வீட்டில் இன்னொன்று ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை மிரட்டி அவனோட சொத்து பத்தை வாங்குறதை பற்றி பேசிகிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ வந்து நம்ம வில்லனை பார்த்தோன்னா அவர் ஊரில் இருந்து அவர் அனுப்பி வச்சு ஒரு வந்து லெட்டர் எழுதி கொடுப்பான். அந்த லெட்டர் படிச்சுட்டு, சரி ஓகே நீ எங்கே தங்கிக்கிற அப்படின்னா, இங்கேயா தங்கிறியா, அது எப்படியா சரிப்படும், மரத்தொழிலுக்கும் நாங்கள் செய்கிற இரும்புக்கும் செட் ஆகாது, நாங்கள் எப்பவும் போல் குடோனில் தங்கிக்கிறோம் அப்படின்னா இரும்பு குடோனில் வந்து தங்கறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையுமே வில்லை வந்து செஞ்சு கொடுப்பாரு. செஞ்சு கொடுத்தோன்னே நம்ம ஹீரோவும் போயிட்டு அங்கே இடத்துல வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிடும்போது ஒரு ஆள்கிட்ட திருநாள் வைக்க சொல்லுவார். ஆனால் ஒரு திருநாள் வைக்காமல் போயிடுவார். உடனே ஹீரோனி வந்து இவர் திருநாள் வைக்கணும்னா ஹீரோனி திருநாள் வைக்கும் போது இவர் கண்ணை திறக்கும் போது ஹீரோனியை பார்த்த உடனே இவருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். அதாவது இவர் கனவுல வந்த பொண்ணு அந்த பொண்ணு தான். இதுக்கப்புறம் கோயிலில் வந்து ஒரு சின்ன குழந்தை அழுதுட்டு இருக்குமா, அதாவது அவங்க அம்மாவால் பால் கொடுக்க முடியாது, அவங்க அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு போனா. இந்த டைம் இதை பார்த்து நம்ம ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணுவார்னா, அவர் கழுத்தில் போட்டிருந்தா சங்கை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற குழந்தைய தூக்கி அதுக்கு ஒரு இடத்துல வச்சு பால் கொடுக்கும்போது இதை ஹீரோனிலேருந்து ஊருக்காரங்க எல்லாருமே பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினை பார்த்து ஹீரோ டக்குன்னு என்ன சொல்லலாம்னா, எங்க உங்கள்கிட்ட தாங்க பார்க்கணும்னு நினச்சேன், என்ன நினச்சி அப்படின்னா, இல்லை எனக்கு ஒரு லெட்டர் எழுதி தர முடியுமா, எனக்கு எழுத படிக்க தெரியாது அப்படின்னா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து லெட்டர் எழுதுறதுக்காக ஹீரோ கூட்டு போய் அவங்க அம்மாவை இங்கே எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நல்லா சம்பளம், நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதுவாரா. இதுக்கப்புறம் ஹீரோயினையும் அழுதுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்மாவை நான் சின்ன வயசுல இறந்துட்டேன், இப்போ எங்கள் அம்மாவுக்கு லெட்டர் எழுதுன மாதிரி இருக்குது, ரொம்ப சந்தோஷம், நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வில்லனை வந்து காட்டுறாங்க. வில்ல என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவனோட மகன் வந்து பெரிய பொம்பளை பொறுக்கியா இருக்காங்க. இவன் பாரில் ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு அந்த பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டு அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை அடிச்சுட்டு அந்த பொண்ணையும் கெடுத்து கொண்டுறான். இது விஷயமா இன்ஸ்பெக்டர் வந்து எம்எல்ஏ பேசும்போது எம்எல்ஏன்னு சொல்கிறான்னா, இப்படி தான் பெரிய இடத்து பையனாக இருப்பாங்க, அதுக்காகவே கைலாசம் பையன் மாஸ்ட் பண்ண முடியுமா, வெளியே அவனுங்கெல்லாம் ஒரு ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி மினிஸ்டரும் அந்த பையன் பண்ணுறது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் வந்து அந்த பையன் சும்மா இல்லாமல் கிளாஸ் டீச்சர் வந்து பாடம் நடத்திட்டு இருப்பான், டீச்சரை தப்பாக பார்ப்பான், டீச்சர் தப்பாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் டீச்சருக்கூடையும் தப்பாக நடந்துக்கிட்டு டீச்சரையும் கொண்டுடுவான். இப்படி அவன் பல சேட்டைகளை பண்ணி பல பெண்களோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி அவன் நாசம் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் ஹீரோனியோட ஞாபகம் வந்தோன்னா ஹீரோனி பார்க்குறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது ஹோட்டலில் ஹீரோனி அவனும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு போய் ஹீரோனி டக்குன்னு விக்கல் போடுறாங்க. அப்போ ஹீரோனி நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோனி அதிர்ச்சி ஆனோடனே, இல்லைங்க உங்கள் விக்கல் போகணும்னு சொல்லலை, நான் உண்மையிலேயே காதலிக்கிறேன், இதில் என் மனசு இருக்குன்னு சொல்லி ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்து ஒன்றுமே இல்லை அப்படின்னோடனே, அப்படி தாங்க என் மனசு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துல கிளம்பிடுவேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹீரோ நினப்பாவே இருக்குமா, இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்லுவார்னா, எப்படி நான் அந்த பையனை பார்க்காம முடிவு பண்ணுறேன் அப்படின்னா, சரி அந்த பையனை நாளைக்கு கோயிலுக்கு கூப்பிடுவோம் அப்படின்னோடனே ஹீரோ கோயிலுக்கு ஹீரோயினை கூப்பிட சொல்லுவாங்க, வர சொல்லுவாங்க. அப்போ ஹீரோவும் கோயிலுக்கு வந்தோடனே கோயிலில் வச்சு ஹீரோ வந்து ஹீரோனி அப்பாட்ட நார்மலாக ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போ ஹீரோனி அப்பாவுக்கு வந்து என்ன பொண்ணோட அப்பா சொல்கிறேன், இவன் ஒரு மரியாதையை கொடுக்கல அப்படின்னா, அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் கோயிலுக்கு வெளியே வச்சு உங்களை பார்த்துருந்தா உங்கள் காலில் விழுந்துருப்பேன், ஆனால் கோயிலில் சாமி தான் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னோன்னே
ஹீரோனி அப்பா என்ன டக்குன்னு சொன்னாங்க, சரி நிச்சயதார்த்தம் எப்படியா வச்சுக்கலாம். என்னங்க என்னை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்கல, எங்கள் அப்பா அம்மா ஃபேமிலி பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காம டப்புன்னு கல்யாணம் வைங்க, அதனால என்னப்பா உன் மனசு நல்ல மனசாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பற்றி பேசும்போது ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ரோட்ல வந்து கண்ணு தெரியாதவங்க சில பேருக்கு வந்து வயலின் வாசிக்க சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இப்படி இவங்க வயலின் வாசிக்க சொல்லிக் குடுத்துட்டுருக்கும்போது, அத அந்த ரவுடி பையன் இருக்கான் தெரியுமா? அவன் வந்து பார்த்து ஹீரோயினி ஆசைப்பட்டு ஹீரோயின் கிட்ட பார்க்கலான்னு போகும்போது, ஹீரோயினி அந்த இடத்துல பஸ்ல ஏறி போயிருவாங்க. இதனால அவன் அந்த பொண்ண மிஸ் பண்ணிருவான். மிஸ் பண்ணோனே பைத்தியம் பிடிச்ச மாரி அங்க இருக்க எல்லாத்தையும் அடிச்சு, அந்த பொண்ணு எங்க இருக்கா? அப்படிங்கிற மாரி சொல்லி தேடிட்டே இருப்பான். இதுக்கப்புறம் இந்த கைலாசனும் எம்எல்ஏவும் என்ன சொல்லி பேசிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஹார்பர் இவங்க கான்ட்ராக்ட்குள்ள தான் இருக்கும். இப்ப ஹார்பர் எடுக்கறதுக்கு இன்னொருத்தன் புதுசா கான்ட்ராக்ட்ட பதிவு பண்ணிருவான். இந்த விஷயத்த வில்லன்ட்ட சொல்லவுடனே வில்லன் என்ன சொல்றான்னா, "கவலைப்படாத அவன நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, வில்லன் என்ன பண்ணுவான்னா, அவன் ஆளுங்க கிட்ட நாளைக்கு அவன வெட்டி ஆகணும், ஸ்பாட் எடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அருவாள்லாம் எடுத்துட்டு அவன வெட்டுறதுக்காக போம்போது, இத பார்த்த ஜீவாவும் கஞ்சா கருப்பும் இவனுங்க மரத்த தான் எதோ வெட்ட போறானுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவனுங்க கூடயே ஹெல்ப் கேட்டு ஏறி போயிடுவாங்க. ஏறி போனோனே, இவனுங்க ஊர் பூரா ஒவ்வொரு இடத்துல வண்டிய விட்டுட்டு, ஆள் இங்கே தான் இருப்பான்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. அங்க எங்கேயுமே தேட மாட்டான், இருக்க மாட்டான். உடனே திருப்பி இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல அது ரோட்ல வச்சு அவன விரட்டிட்டு வரத பார்த்தோன்னே ஜீவாக்கும் கஞ்சாவுக்கும் ஒரு செகண்ட் ஆயிரும். அப்ப டக்குன்னு வில்லன் இறங்கிட்டு என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, "எனக்கு இதுவரைக்கும் எவனும் போட்டியா இருந்தக்கூடாது. ஹார்பர் என்னோடதுன்னு தெரியாதா? நீ எவ்வளோ தைரியம் இருந்தா அது மேலே கை வைப்ப" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஹீரோ வெட்டின அருவாளை எடுத்து வந்து டம்முன்னு அங்க நடு ரோட்ல ஹீரோ கண்ணு முன்னாடியே அவன் தலைய துண்டா வெட்டிருவான். இப்ப இதுல இவன் தலை துண்டானோனே வில்லன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நான் பல தடவை வெட்டியிருக்கேன். ஆனா இந்த மாரி நடந்ததே இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா குடிக்கணும். நீ நல்ல வீர வேலைக்காரன் தான்டா அப்படிங்கிற மாரி சொல்லி, ஹீரோவ பத்தி அவனும் பேசிட்டு அந்த இடத்துலருந்து கிளம்பிடுவான். இதுக்கப்புறம் அவன் ஆளுங்க எல்லாரும் அப்பதான் சொல்லுவானுங்க, இவனை கொலை பண்றதே இவளோட வேலை. அது மட்டும் இல்லாம நாங்க இப்படி பண்ணிட்டு எங்களுக்கு ஜெயிலுக்கு போனாலும், எங்க ஐயா எங்கள 6 மாசத்துல வெளியே எடுத்துருவாரு. அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, ஹீரோ தப்பான இடத்துல வேலைக்கு செஞ்சுட்டோம்னு சொல்லி கஞ்சா காரர்கிட்ட பேசிட்டு, திருப்பி ஹீரோயின்ட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு, நான் தப்பான இடத்துல வேலைக்கு செஞ்சேன். இந்த வேலையை நான் விட்டுலான்னு இருக்கேன். ஊருக்கே போய் பழையபடி தொழில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கான்னு, என் கூட நீ வந்துடுறியா அப்படின்னு ஹீரோனியை பார்த்து கேட்கும்போது, நான் வந்துடுறேன்னு ஹீரோனியை சொன்ன உடனே டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணுவான்னா, ஹீரோனியை கூட்டிட்டு வில்லனோட வீட்டுக்கு போவோம். அப்போ வில்லனோட மகன் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டே வரும்போது, வில்லன் வந்து என்ன நினச்சி ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளம்புறான். இதுக்கப்புறம் ஹீரோயின் இருக்கா பார்த்தீங்கன்னா, ஹீரோயின்ட்ட வந்து வில்லன்ட்ட போய் ஹீரோ வந்து காட்டிட்டு என்ன சொல்லனா, இந்த பொண்ணை நான் காதலிக்கிறேன்யா, ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு வரேன் அப்படின்னோடனே, சரி போயிட்டு வா, கணக்கு இவங்களுக்கு தேவையான காசை கொடுத்து விடு, ஆனால் சீக்கிரம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வில்லனும் போயிடுவான். இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் ஊருக்கு போகிறக்காக டிக்கெட் புக் பண்ணுறக்காக நம்ம ஹீரோ இறங்கி போகும்போது, ஹீரோயினி ஆட்டோவில் வச்சு வில்லன் வந்து பார்த்துருவான். பார்த்த உடனே என்ன பண்ணுவானா, வில்லனோட மகன் ஹீரோயின்ட்ட தப்பா நடந்துக்காக முயற்சி பண்ணும்போது, ஹீரோ எவ்வளோ வந்து தடுத்து பார்ப்பான், இவன் கேட்க மாட்டான். உடனே ஹீரோ வந்து அந்த இடத்துல வில்லனோட மகனை வெளுத்து அடிச்சு தூக்கி போட்டுருவான். இப்போ இவன் அடிபட்டு கிடக்கிற விஷயம் தெரிஞ்ச வில்லன் அவன் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்கும்போது, ஹாஸ்பிட்டல் அவன் கோமா ரொம்ப குறைக்க முடியாதுன்னு பேசுவாங்க. அப்போ வில்லன் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது, ஹீரோ என்ன பண்ணுவான்னா, கோயிலில் சாமி கும்பிட்டு வில்லனுக்கு மகனுக்கு வந்து பொட்டு வச்சுட்டு வில்லன்ட்ட வந்து தான் தான் அவனை அடிச்சு அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே, வில்லன் வந்து ஹீரோ அந்த இடத்துல அடிச்சு அவனோட குடோனுக்கு வந்து தூக்கிட்டு போயிடுவான். தூக்கிட்டு போயிட்டு, என் மகனே நீ தொட்டுட்டலடா, உன்னை சும்மா விட மாட்டேனா, அந்த பொண்ணுக்கார அந்த பொண்ணை சீரழிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஹீரோ திருப்பி எந்திரிச்சு அங்கே இருக்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு, உன் பையன் மண்ணு தப்பா அதுக்காக நான் தண்டிச்சான், ஆனால் உன் பையனை அடிச்சுட்டு அந்த பாத்திரத்தில் நீ என்ன அடிச்சா நான் வாங்கிக்கிறேன், அதுக்காக இன்னொரு தடவை அந்த பொண்ணுக்கிட்ட போன உனக்கு கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வில்லன் மிரட்டிட்டு அந்த இடத்துல வந்து ஹீரோ கிளம்பிடுவான். இப்போ ஹீரோ கிளம்பி எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு போலீஸ்காரர் பாருங்க, அவரோட தங்கச்சி இந்த வில்லன் தான் அவனோட மகனை கற்பழிச்சிருப்பான். இப்போ இவர் வந்து ஹீரோக்கு உதவி பண்ணிட்டு என்ன பண்ணுவார்னா, அவர் தங்கச்சி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, அவன் எம்எல்ஏ சப்போர்ட் இருக்கிறனால என்னால் எதுவும் பண்ண முடியாது, இத்தனை நாள் இந்த காக்கி சடைக்குள்ளே நான் அழுதுட்டு இருக்கேன், ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் நீ அடிச்சிருக்கேன், நீ சந்தோஷமா இந்த ஊரை விட்டு போ அப்படின்னு சொன்னேன். ஹீரோ போகலான்னு பார்க்கும்போது, ஹீரோ வந்து இந்த ஊரை விட்டு போகாத அளவுக்கு பார்டரில் ரொம்ப செக்யூரிட்டி போட்டுருவானே வில்லனே. உடனே ஹீரோவை என்ன பண்ணுவான்னா, பக்கத்தில் இந்த திருநங்கைகள்லாம் ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோ நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரும் பார்த்துட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் ஹீரோ வந்து சொன்ன உடனே, அங்கே இருக்க திருநங்கையோட தலைவி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒன்றும் நல்லவனை அடிக்கலையே, தப்பான ஒருத்தனை தான் அடிச்சு, எத்தனை பாவி பெண்களோட மனசை அவன் கொண்டு இருப்பான், நீ கவலைப்படாதையா, ஒன்று பத்திரமா இந்த ஊரை விட்டு ஆண்டி கூட்டு போனது எங்கள் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கூத்தாண்ட கோயிலுக்கு போவாங்க. அப்படி போகும்போது அந்த வேன்லேயே ஹீரோயினியும் அவன் ஃப்ரெண்டு 3 பேரையும் பத்திரமா இங்கேருந்து கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போகும்போது கரெக்டாக கோயிலில் வச்சு அவங்க என்ன சொல்லலாம்னா, எங்கள் கூத்தாண்டவர் கோயில் ஃபங்க்ஷன் வந்துட்டு போகலாமே அப்படின்னா, சரி ஹீரோவும் சரி உங்களுக்காக போய் அந்த கோயிலுக்கு போய் டான்ஸ் ஆட போகும்போது, இங்கே வில்லனோட மகன் அடிபட்டவன் வந்து இறந்தான். இப்போ வில்லன் என்ன சொல்லுவான்னா, அவனை நான் தான் கொள்வேன், அவன் மேலே எந்த கேஸும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எம்எல்ஏட்டு சொல்லிட்டு அவனை வந்து தேடிட்டு இருக்கும்போது, அவன் அம்மாவை எல்லாத்தையும் தூக்குங்களா அப்படின்னோடனே, கிராமத்துக்கு போய் வில்லனுகளோட ஆளுங்க வந்து அவங்க அம்மாவை தூக்கும்போது, அவங்க அப்பா ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து வில்லனுகளோட ஆளுங்க எல்லாரோட கழுத்துலையும் கத்தியை வச்சு வில்லனுங்களை மிரட்டிடுவாங்க. மிரட்டுற மட்டும் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால தான் என் மகன் அடிச்சிருப்பான், முடிஞ்சவனை கொள்ளை, என் மகன் கோலையே இந்த ஊருக்குள்ளே வரமாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மாவும் மிரட்டி அனுப்பான்.
இப்போ இந்த விஷயத்த வில்லனை சொன்னேன். வில்லன் என்ன சொன்னா, நீங்கள்லாம் பெரிய ரவுடி, உங்களெல்லாம் ஊரில் உள்ள கிராமத்தாளுங்க விரட்டிட்டான்னு சொன்ன நம்ப முடியுதாடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போது ஹீரோவும் ஹீரோனையும் கோயிலில் டான்ஸ் ஆடிட்டு இருக்க வீடியோ வந்து டிவியில் வந்துடும். இதை பார்த்த வில்லன் வந்து இவன் இங்கே தான் இருக்கான், அவனை வெட்டுறக்கு ஆளாக இருப்புங்கடான்னு ஆள் போகிறவங்க வந்து ஹீரோ வெட்ட போகும்போது அங்கே இருக்க திருநங்கை தலைவி ஹீரோ தள்ளி விட்டு வெட்டு வாங்கி இறந்துடுவாங்க. வெட்டு வாங்கி இறந்தவங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பெத்த குழந்தைய தான் அனுப்பி விடலை, உன்னை பெத்த பிள்ளைய தான் எனக்கு சந்தோஷமாக இரு அப்படின்னு வின் அப்போ ஹீரோ அப்போ என்ன சொல்லனா, இவங்களுக்கும் நமக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது, ஆனால் நமக்காக இவங்க உயிரே விட்டுருக்காங்க, அவனை சும்மா விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட்டத்தில் எப்படி இவன் வில்லனை மிரட்டி அந்த இடத்துக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்லலாம். அது இதான் காரணம். இதுக்கப்புறம் வில்லனை கிளைமேக்ஸ் என்ன பண்ணுவானா, அவன் ஆளுங்க எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு வர வச்சு ஹீரோ ஒத்துக்க நின்று வில்லன் கூட சண்டை போட்டுருப்பான். இப்போ எம்எல்ஏவும் அந்த இடத்துக்கு வந்த உடனே போலீஸ்காரரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணான்னா, வில்லனை இவன் அடின்னு அடிச்சுட்டு இனிமேல் இந்த என் பக்கம் வந்து நான் உனக்கு கொண்டு சொல்லி வரும்போது கரெக்டாக வில்லன் என்ன பண்ணா, திருப்பி சுற்றில திருப்பி ஹீரோ அடிக்கும் போது போலீஸ்காரன் என்ன பண்ணான்னா வில்லனை கன்னை எடுத்து ஷூட் பண்ணுவான். ஷூட் பண்ணோடனே எம்எல்ஏ ஏன் அப்படி பண்ண அப்படி வந்தேன், ஒன்றும் இல்லையா, இங்கே வந்து பார்த்தேன் எல்லாரும் வந்து உங்களை அட்டாக் பண்ண வந்தாங்க, அதான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுற்றில எடுத்து எம்எல்ஏ அடிச்சுட்டு ஹீரோ கூட்டி என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, நீ கவலைப்படா, நீ கொண்டா கொடா கொண்டா என் கொண்டு இவனுங்களை கொள்ளையேன்னு எத்தனை மாசமாக என் காய்கறிக்குள்ளே நான் அழுதுருக்கேன்னு தெரியுமா, இப்போ எனக்கு அது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, நீ போய் உன் வேலையை பாரு, சந்தோஷமாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோவை அனுப்பி வைக்கிறதோட இந்த திரைப்படத்தோட கதையை வந்து முடிப்பாங்க. இந்த திரைப்படம் உண்மையாக சூப்பராக, அதே நேரத்தில் ஜீவாக்கு ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம்னு சொல்லலாம். சரி ஃப்ரெண்ட், அந்த ஒன்று பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏன் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்.